அதாவது இப்போ SK24 நம்ம டான் படத்தின் இயக்குனர் சிபி சக்கரவர்த்தி தான் அந்த படத்தை இயக்குறதா இருந்தது. படத்துக்கு டைட்டில் பாஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வர தகவல் என்ன அப்படின்னா, அந்த படத்துலேருந்து அவர் விலகி விட்டார். பாஸ் படத்தை அவர் பண்ணலை. அப்போ SK24 படத்தோட இயக்குனர் யார் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்தனில் நமக்கு வந்த அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த படத்தை SK24 படத்தை இயக்குனர் அகமது அப்படிங்கிறது தான். அகமதா யார் அப்படின்னா, நம்ம ஜெய்யை வச்சு முதல் படமாக இயக்கினவர். அந்த படத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா வாமனன். அந்த படம் சரியாக போகல. ஆனாலும் கூட ஜீவா வச்சு என்றென்றும் புன்னகை அப்படிங்கிற ஒரு தரமான ஹிட் படத்தை கொடுத்தவர். நம்ம உதயநிதி ஸ்டாலினை வச்சு மனிதன் அப்படிங்கிற ஒரு தரமான ஹிட் படத்தை கொடுத்தவர் நம்ம அகமது அவர்கள் தான். இப்போது அவர் தான் நம்ம ஜெயம் ரவி வச்சு ஒரு தேசப்பற்று கூடிய ஸ்பை த்ரில்லர் படத்தை பண்ணிட்டு இருந்தார். படத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா ஜனகண மன. டைட்டில்லையே தேசப்பற்றும் அந்த ஒரு ஆக்ஷனும் நிரம்பி வழியும். ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் பாதி படம் முடிஞ்ச நிலமையில் கரெக்டாக கோவிட் வந்துருச்சு. 2 லாக்டவுன் பண்ண முடியல. சரி, இந்த படம் பெரிய பட்ஜெட்டு, மீதி இருக்கிற ஷூட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா மீதி அதை பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு படம் பண்ணிடுவோம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து ஆரம்பித்த படம் தான் இறைவன். இறைவன் மிக மோசமான ஒரு தோல்வி படம் அப்படிங்கிற பேரை வாங்குச்சு. ஸோ இதனாலே என்னவோ தெரியல, ஜெயம் ரவிக்கும் அவருக்கும் கசப்புணர்வு ஏற்பட்டுருச்சா என்னன்னு தெரியல, அந்த ப்ராஜெக்டை அப்படியே விட்டார். எதை? ஜனகண மனவை. இப்போது அந்த ஜனகண மன படத்தை தான் சிவகார்த்திகேயனை வச்சு அகமது அவர்கள் இயக்க போகிறதா தகவலாக வந்திருக்கு. இப்போது அந்த சிபி சக்கரவர்த்தியோட பாஸ் படத்துக்கு பதிலாக இந்த SK24 படத்தை இயக்க போகிறவர் அகமது. படத்தின் டைட்டில் ஜனகண மன. ஸோ இப்போ தான் ஜெயம் ரவி அவர்கள் நம்ம சிவகார்த்திகேயனுக்கு வில்லனாக, ஜெயம் ரவின்னு சொல்லக்கூடாது, ரவிமோகனுக்கு வில்லனாக பார்த்தீங்கன்னா பராசக்தியில் கம்மிட்டாக இருக்காரு. அதே நேரத்தில் ரவிமோகன் நடித்த ஒரு பாதி படத்தில் ட்ராப் ஆகியிருக்கிற படத்தில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கூட்டியிருக்குது. கண்டிப்பாக இதற்கு ரவிமோகன் அவர்கள் என்ன மாதிரியாக ரியாக்ட் பண்ண போகிறாரு, ஒருவேளை ரவிமோகன்கிட்ட சிவகார்த்திகேயன் கேட்டுட்டு தான் அந்த ப்ராஜெக்டில் சைன் பண்ணியிருப்பாரா இல்லை அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது. எது எப்படியோ பொறுத்து பார்ப்போம். மீண்டும் அமரன் போல ஒரு தேசப்பற்று ஆக்ஷன் கதையில் சிவகார்த்திகேயன் அப்படிங்கிறது தான் உண்மை.